என்னதான் இந்த சக்திவேல் வந்துட்டு பாண்டியன் குடும்பத்தை ஏமாத்தி பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த பழனிவேலே வந்துட்டு சோனியா பத்தின உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு எப்படி இந்த கல்யாணம் கடைசி நேரத்தில் நின்று போச்சு, ஏன் திடீர்னு பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்தோட இருக்காங்க. பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு எதனால வந்து அவங்க கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஆர்வம் அதிகமாவே இருக்கு. அதுதான் இப்ப பழனிவேல் மாமாக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்பயாவது போய் அவங்க கிட்ட எதனால கல்யாணத்தை நிப்பாட்டீங்கன்னு சொல்லி கேட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கதிர் ரெண்டு பேருமே வந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு நாங்க போய் கேட்டுட்டு வரோம், கண்டிப்பா பாருங்க இது அவங்க அன்னைங்களோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. போன இடத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு எங்கள்கிட்ட காரணம் கேட்டுட்டு இருக்கீங்க, கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் என்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா நடக்கிற இந்த கல்யாணத்தை நீங்க ஏன் கடைசி நிமிஷத்துல நிப்பாட்டினீங்க, அப்படி என்னதான் பிரச்சனை, என்னதான் காரணம் சொல்லுங்களேன் அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க எல்லா உண்மையுமே சொன்னீங்க, ஆனா பழனிவேலுக்கு வந்துட்டு உங்க டாக்டரே வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்காராமா, அந்த உண்மையை ஏன் மறைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டதுமே செந்திலும் கதிர சாக்காயிடுறாங்க. அப்படி யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறப்பதான் பழனிவேலோட ரெண்டு அன்னைங்களுமே வந்துட்டு தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போக பாத்துருக்கீங்க, அவங்க அன்னைங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா இருக்க போய் கடைசி நேரத்துல வந்து உண்மையை சொல்லிட்டாங்க, அவங்க மட்டும் சொல்லாம விட்டுருந்தாங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் சொன்னதா அப்படியே பொண்ணு வீட்டுக்காரங்க நம்பினாலதான் இந்த கல்யாணம் நடக்காம போயிருக்குங்கிறது செந்தில் கதிர் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. நாங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னோம்ல, அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பொய் பேசுவாங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு. அதையும் மீறிய நீங்க எப்படி அவங்க பேச்ச கேட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க, உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர சேர்ந்து பொண்ணு வீட்டுக்காரங்களை திட்டிட்டு கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல முத்துவேலு சக்திவேலும் ரொம்பவே சந்தோஷமா போன் பண்ணி எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க, பழனிவேலுக்கு எங்க தலைமையில தான் கல்யாணம் நடந்துச்சு, பாண்டி நடத்தி வைக்கிற கல்யாணம் வந்து நின்று போச்சு, நான் பார்த்த பொண்ணதான் பழனிவேல் கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சக்திவேலுமே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாண்டியன் வீட்டாளுக்கு எப்படி கல்யாணம் நின்றுச்சுன்னு தெரியாம ஒட்டுமொத்த குடும்பமே குழம்பி போய் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேல்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா பழனிவேலை பார்த்தனா கல்யாணமே நடந்திருந்தாலும் சரி, நம்ம அக்கா வீட்டு குடும்பம் யாருமே மேல வராம போயிட்டாங்களே, கடைசி வரைக்கும் அவங்க கூட இல்லாம போயிட்டாங்களே, நம்ம இத்தனை வருஷமா அவங்க கூட தானே இருந்தோம், அவங்க கூட இருந்துமே எதுவுமே பண்ணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் ரொம்பவே சோகமா தான் இருக்காரு. இனிமேல் நீ அந்த கடைக்கெல்லாம் வேலைக்கு போக தேவை கிடையாது, ஒண்ணு மில்லுக்கு வா, இல்லனா ஏதாவது ஒரு பிசினஸ் எடுத்து பாரு, அந்த பாண்டியன் வீட்டாளுகளை அடியோட மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பழனிவேலுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அன்னைக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறது கேட்டதுமே பழனிவேல் வந்து டென்ஷனா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாட்டி வந்து சக்திவேல் ஒய்ஃப் கிட்ட போய் சோனியா எப்படி நல்ல பொண்ணா, அமைதியான பொண்ணா, பழனிக்கு ஏத்த பொண்ணா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் அந்த பொண்ணு கிட்ட பேசி 5 வருஷம் ஆச்சு, அந்த பொண்ணு ரொம்பவே வாய் பேசும், அந்த பொண்ணோட கேரக்டர் பிடிக்காம தான் நானே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், கொஞ்சம் வாயாடி பொண்ணு தான் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னதுமே பாட்டி ரொம்பவே சாக்காயிடுறாங்க. இந்த பழனிவேலே வந்துட்டு வாயில்லாத பூச்சி, இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணா, என்ன ஆக போகுதுன்னு தெரியல பழனிவேல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வீட்டால எப்படி இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னு யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பழனிவேலுமே இங்க யோசிச்சுட்டு இருக்காரு. வீட்டுக்கு வர செந்திலும் கதிர் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க இதனால தான் கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காங்கிற விஷயத்த சொன்னதுமே கோமதிக்கு ரொம்பவே கோவம் வருது. இப்பயே போய் எங்க அன்னைகளை சட்டையை பிடிச்சு நான் கேள்வி கேட்கிறேன், எப்படி கூட பிறந்த தம்பியை வந்துட்டு இப்படி தப்பா பேச தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிமே கிளம்புறாங்க. அவசரப்படாத கோமதி, இதை என்னைக்குனாலும் நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன், உங்க அன்னைங்க கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், ஆனா அது இப்ப நேரம் கிடையாது, பழனிவேலுக்கு இப்பதான் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு, அவன் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாவது இருக்கட்டும், அவனே வந்துட்டு கல்யாணத்துல நம்மளாம் பங்கேற்க முடியாம போயிருச்சுங்கிற வருத்தத்துல இருக்கிறான். அந்த மனக்கஷ்டத்துல இந்த விஷயத்தை போய் சொன்னோம்னா அதனால கண்டிப்பா இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது, அதனால இப்போதைக்கு அந்த பிரச்சனையை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதி அமைதிப்படுத்திடுறாரு. என்னதான் பாண்டியன் கோமதி அமைதிப்படுத்தினாலுமே இன்னொரு பக்கம் பழனிவேலுக்கு ரொம்பவே டவுட் அதிகமாகிட்டு இருக்கு. கல்யாணத்தை கடைசி நேரத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க நிப்பாட்டினது பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக நிப்பாட்டி இருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம், ஆனா எப்படி கரெக்டா அந்த டைமுக்கு சோனியா வந்து கல்யாணத்துக்கு ரெடியா வந்து நின்று முடியும், எனக்கு கல்யாணம் நிக்க போதுங்கிறது சோனியாக்கு எப்படி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், 10 நிமிஷத்துல போய் எப்படி சோனியா கிட்ட பேசி சோனியா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வர வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்கு ரொம்பவே டவுட் அதிகமாகிட்டே இருக்கு. எப்படியும் அன்னைகள்ட்ட கேட்டோம்னா இதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கிற பழனிவேல் வந்து டைரக்டா போய் சோனியா கிட்ட கேட்டாரு, என்னோட கல்யாணமே தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல தான் வந்து நின்னுச்சு, அப்படி இருக்கிறப்ப அடுத்த 10வது நிமிஷம் நீ எப்படி வந்து மாலையோட அங்க வந்து நின்ன, என்னால எதையுமே நம்பவே முடியலையே, என்னோட கல்யாணம் நிக்க போதுங்கிறது உனக்கு எப்படி முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியாட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சோனியா ரொம்பவே சாக்காயிடுறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, எதனால சக்திவேல்ட்ட கேட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு சோனியா மலுப்ப ஆரம்பிக்கிறாங்க. சோனியா வந்து இப்படி மாறி மாறி பேசுறப்பே பழனிவேலுக்கு டவுட் ரொம்பவே அதிகமாயிருது. எந்த கேள்வி கேட்டாலும் சக்திவேல்ட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்றப்பே வந்து பழனிவேல் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. கண்டிப்பா இப்ப சக்திவேல் முத்துவேல் எல்லாருமே சேர்ந்து தான் பாண்டியன் பார்த்து வச்ச பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இவங்க பார்த்து வச்ச இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப சோனியா முத்துவேல் சக்திவேல் 3 பேருமே கூட்டணியா சேர்ந்து தான் அந்த கல்யாணத்தையே நிப்பாட்டி இருக்காங்க. இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காங்கிறத பழனிவேல் வந்து கண்டுபிடிச்சாரு. என்னோட கல்யாணத்தை எங்க அண்ணன் நிப்பாட்ட போறாங்கிறது அப்ப உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ உண்மையை மறைச்சுதானே என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க, உனக்கும் எங்க அண்ணங்களுக்கு மட்டும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து சோனியா பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு. இந்த பிரச்சனை இதோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து கோமா பாண்டியன் வீட்டு கிளம்பி போறாரு. பின்னாடியே போற சோனியாவும் வந்து பழனிவேல போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ள போற பழனிவேல் வந்து பாண்டியனை கூப்பிட்டு இந்த சோனியா முத்துவேல் சக்திவேல் 3 பேருமே சேர்ந்து தான் வந்து என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்திருக்காங்க, இந்த பொண்ணுக்கு கூட தெரிஞ்சிருக்கு என்னோட கல்யாணத்தை அவங்க ஏற்கனவே நிப்பாட்டிட்டாங்கன்னு, எல்லாருமே ஒட்டுமொத்தமா கூட்டணி வச்சு தான் நம்மளோட கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்திருக்காங்க, அதனாலதான் இந்த பொண்ணு கல்யாணம் நிப்பாட்டின அடுத்த செகண்ட்ல வந்து மாலையோட வந்து நின்று இருக்கு, இது எல்லாமே எங்க அன்னைகளோட திட்டம் தான், உங்க தலைமையில
கல்யாணம் நடந்துடக்கூடாது, நீங்க பார்த்த பொண்ணை நான் கட்டிடக்கூடாது, உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இந்த பொண்ணுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து ஒட்டுமொத்த உண்மையுமே பாணி வீட்டாளர் முன்னாடி உடைச்சறாரு. முத்துவேல் சக்திவேல் தான் அப்படி சொல்றாங்கன்னா நீ கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டியாமா, இப்படியே ஒரு பையனோட வாழ்க்கையை வீண் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே வந்துட்டு சோனியாவை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. வசமா மாட்டியாச்சு, இதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சோனியா எதுவுமே பேசாம தலையை கீழே போட்டு நின்னுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர முத்துவேல் சக்திவேலும் பழனி வீட்டுல இல்லாத பார்த்து எங்க போயிட்டா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பாண்டியன் வீட்டுல இருந்து வெளியே வர பழனிவேல் வந்து முத்துவேலை பார்த்து இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, எனக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உங்க கௌரவத்துக்காக இந்த பொண்ணை ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, இதுல ஊர்க்காரங்க முன்னாடி ரொம்பவே கௌரவமா வேற சொல்லிக்கிறீங்க உங்க தலைமையில தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, அப்படி இந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து முத்துவேலி சக்திவேலை நிக்க வச்சு பயங்கரமா திட்டிடுறாரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இப்ப எதுக்கு தேவையில்லாம போய் பாண்டியன் வீட்டுல நின்னுட்டு இருக்கிற, கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. உங்க பேச்சை கேட்டுட்டு எல்லாமே பண்றதுக்கு நான் ஒன்னும் சோனியா கிடையாது, எனக்கு இதுதான் குடும்பம், நான் இங்க தான் இருப்பேன், சோனியாக்கு என் கூட வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அது இந்த பாண்டியன் வீட்டுல தான் இருக்கணும் அப்படி சொல்லி பழனிவேல் சொல்லிடுறாரு. இந்த முடிவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முத்துவேல் சக்திவேலும் ரொம்பவே ஷாக்காயிடுறாங்க. நாங்க பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ தான் எல்லா முடிவும் எடுப்பியா, எங்க பேச்சு கேட்க மாட்டே அப்படி சொல்லி சக்திவேல் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நான் இனிமேல் இங்க தான் இருப்பேன், இதுதான் என்னோட குடும்பம், என் கூட இருக்கணும்னு ஆசை இருந்தா சோனியா இங்கேயே இருக்கட்டும், இல்லாட்டினா எனக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து பாண்டியன் வீட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாரு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி நேரத்தில் இந்த பழனிவேல் கால வாரிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு பயங்கரமான ஆத்திரம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த பழனிவேலும் பாண்டியன் குடும்பமும் நம்மளை எப்படி நம்புவாங்க, எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போறோம் தெரியாம சோனியாவே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பழனிவேல் வந்து சோனியா பத்திர உண்மையை கண்டுபிடிச்சு இந்த முத்துவேல் சக்திவேல் பண்ண பித்தலாட்டத்தை ஒட்டுமொத்தமா வெளிச்சம் போட்டு காட்டினா தான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.